என் நாமத்தினால புறப்பட்டு போய் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் பெரிய கட்டளை என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ரெண்டு பார்க்கிறோம், கிரேட் கமாண்ட்மெண்ட், கிரேட் கமிஷன் அப்படின்னு ரெண்டு பார்க்கிறோம். பெரிய கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு இணையா இருக்கிற ஒப்பனையா இருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். இது பெரிய கற்பனை. ஒரு பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆணை கொடுத்திருக்கிறார். அது என்ன? நீங்க புறப்பட்டு போய் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல தேசங்களையும் சகல இனக்கூட்டங்களையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த தூதரகத்தின் நோக்கம். நாம ஒரு தூதரகம், இந்த தூதரகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது இந்த உலகத்தில் புறப்பட்டு போய் சகல மனிதர்களையும் சீஷர்கள் ஆக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது ஏதோ அந்த 12 சீஷர்களுக்கு அவர் சொன்னாரா? நமக்கு இது கிடையாதா? பவுலுக்கு ஒரு நோக்க வார்த்தை இருந்தது. அது என்னன்னு பாப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15-16 தேவன் பவுலை எதற்காக அழைத்தார் என்று பார்க்கிறோம். சவுல் மனம் திரும்பின போது ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்துல அனுப்புறாரு. நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவன் சுகம் அடைவான் அப்படின்னு சொல்றாரு. இவன் கேட்கிறான், ஆண்டவரே அவன் உங்க ஜனங்கள் எல்லாம் துன்பப்படுத்தினவன் ஆயிற்றேன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ அவன் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றார். இது பவுலை குறித்து தேவன் வைத்திருந்த குறிப்பான நோக்கம். பவுலை குறித்து குறிப்பாய் நோக்கம் வைத்திருந்தார். நம்மளை குறித்து ஒருவேளை அதே நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். பவுலை யாருக்கு அனுப்ப போறாரா? இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இஸ்ரவேலர் அல்லாத ஜனத்திற்கும். புறஜாதியான மீது எல்லாரும், அப்ப கிரேக்கர் ரோமர்லாம் இருந்தாங்க, பெரிய கலாச்சாரங்கள். நான் வெறும் இஸ்ரவேலருக்கு மட்டும் அவனை அனுப்ப போறது இல்ல, அவனை கிரேக்கருக்கு அனுப்ப போறேன், அவனை ரோமர்களிடம் அனுப்ப போகிறேன், அவனை ராஜாக்களிடம் அனுப்ப போகிறேன். அவன் கடைசியில சீசருக்கு முன்பாக, ரோம சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்கு முன்பாக அவன் நின்றான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தேவன் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். பேதுருவை குறித்தும் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். இப்ப அதை வாசிக்க வேண்டாம், வேணா குறிச்சுக்கங்க. யோவான் 21:18-19 ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ பின்னாடி பாடுபடணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. பேதுருவுக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார், பவுலுக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தேவன் நமக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய தூதரகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை அதுக்காக தான் ரட்சித்தார். அவருடைய ஸ்தானாபதியா இந்த பூமியில நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அதுல என் பங்கு, உங்க பங்கு, உங்கள்